ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம நீங்கள் சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் லேடிஸ்க்கு ரொம்பவே சூட்டபுளான ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நீங்கள் வேலை செய்தால் போதும். கண்டிப்பாக உங்களால் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாயிலேருந்து உங்களால் எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. மினிமம் 500 ருபீஸ் கம்பல்சரி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அது என்ன மாதிரி பிஸ்னஸ் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆரி ஒர்க்கு அண்ட் டெய்லரிங். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு ரொம்ப நாலேஜாக இருக்கணும், இதுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியணும், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டேலண்ட்டு, அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் அவுட்புட்டாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இருந்தால் மட்டும் போதும், திறமை இருந்தால் மட்டும் போதும். அதுக்கு தகுதி மீன்ஸ் எப்படின்னா, நமக்கு ஆர்வம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான திறமை நமக்கு வந்துடும். ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எல்லா பெண்களாலையும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆரி ஒர்க்கு கற்றுக்கலாம். ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஆரி ப்ரைடல் ப்ளவுஸ் போட்டு கொடுக்கலாம், இல்லை சுடிதார்ஸில் போட்டு கொடுக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு நல்லாவே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த பிஸ்னஸ். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்டிப்பாக சூட்டபுளான ஒரு பிஸ்னஸ்ன்னு சொன்னிங்கன்னா ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கறது, ப்ளஸ் இல்லை ஆரி வந்து டீச் பண்ணுறது, அப்புறம் டெய்லரிங். சேம் டெய்லரிங் தைச்சி கொடுக்கலாம், இல்லை டீச் பண்ணலாம். இந்த 2 பேட்டர்னும் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப சூட்டபுளான ஒன்று தான். இதை நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ உங்களால் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் வர முடியும், நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா ஆரி ரொம்ப வந்துட்டு ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. அது மாதிரி டெய்லரிங், ஃபேஷன் டிசைனிங். நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங் படித்தா தான் உங்களால் எல்லாமே விதவிதமாக தைக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஃபேஷன் டிசைனிங் ஒன்ஸ் நீங்கள் போய் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் மாதிரி எல்லாமே நீங்கள் கற்றுட்டு வெளில வந்துடுவீங்க. ஈஸியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். பட் நீங்கள் எதுவுமே ஃபேஷன் டிசைனிங் படிக்கலை, பட் டெய்லரிங்கில் எனக்கு பேசிக்காக தெரியும், ஆனால் எனக்கு ஏதாவது கற்றுக்கிட்டேன்னா நான் நல்லா பண்ணுவேன், அந்த மாதிரி டேலண்ட் இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் டெய்லரிங்கை நார்மலாக யூடியூப் பார்த்தும் கற்றுக்கலாம், இல்லை கிளாஸஸ் போயும் கற்றுக்கலாம். இதில் எந்த வகையில் வேணாலும் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆரி ஒர்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு 2 ப்ளவுஸ் போட்டால் கூட போதும் ஒரு மாதத்துக்கு. அதாவது ப்ரைடல் ப்ளவுஸ் நான் சொல்ல வரேன். கிராண்டான டிசைன்ஸ் 2 டிசைன் நீங்கள் போட்டால் கூட போதும். உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் 15,000லேருந்து ஒரு 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ப்ரைடல் ப்ளவுஸ் கிராண்ட் டிசைன் நான் சொல்கிறது. இதுவே சிம்பிள் டிசைன்ஸாக போடுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 ப்ளவுஸ் போட்டால் கூட போதும். தாராளமாக உங்களுக்கு ஒரு காம்பேக்டான ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு டீசென்ட் அமௌண்ட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ரியலாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஆரி ஒர்க்கை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, போட்டுருவீங்க. அப்படி தெரியல, இதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக யோசிக்காதீங்க. ஆரி ஒர்க்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, பின்னாடி இப்போ இந்த ட்ரெண்டிங் போயிடுமா அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா காலங்காலமாக மேரேஜ் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. காலங்காலமாக மேரேஜுக்கான அந்த ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் ரொம்ப வாண்டடாக இருக்க தான் போகுது. கண்டிப்பாக எப்போவுமே இந்த ஆரி ப்ளவுஸ்க்கான ட்ரெண்டிங் மாறப்போகிறது கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வித்தின் 1 மந்த்லேயே உங்களுக்கு டபுளாகவே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு காசு நிறைய கொட்டக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த ஆரி ஒர்க். இப்போது என்கிட்ட கற்றுக்கிட்ட ஆரி ஸ்டூடெண்ட்டே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆரி ஒர்க்கை சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சிதம்பரம் சரௌண்டிங்லேயே 2-3 பேர் இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா. அதே மாதிரி சென்னையில் கற்றுக்கிட்டாங்க இல்லைங்களா, அவங்களும் பண்ணுறாங்க. அதே மாதிரி மற்ற ஊர்களில் இருக்கவங்களும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வீட்டில் இருந்தே ஒரு இன்கம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட கற்றுக்கிட்டு வித்தின் 1 மந்த்லேயே பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ண அமௌண்ட்டோட டபுளாகவே ஏர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கிறது. இதை வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்தும் கற்றுக்கலாம், ஆன்லைனில், இல்லை டைரெக்டாக போயும் கற்றுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இப்போ ஆரி கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்ருக்கேன்.
ஆரி கிளாஸஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே எடுத்துகிட்ருக்கேன். என்கிட்டயும் நிறைய பேர் வந்து கற்றுட்டு தான் இருக்காங்க. இப்போ இதை நான் ஆரி கிளாஸஸ் எடுக்கிறேன்றதுக்காக ஒரு ப்ரமோஷனுக்காக நான் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்கிட்ட தான் கற்றுக்கணும்னு இல்லை, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கற்றுக்கலாம். பட் இந்த ஆரி ஒர்க்கை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக ஆகவே ஆகாது. எந்த வகையிலையாவது உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கைத்தொழிலாக தான் இருக்கும். பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா, நம்ம படிச்சிருக்கோம், படிக்கலை, வசதியானவங்க, வசதி இல்லாதவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்ம யாருமே டிபெண்ட் பண்ணாமல் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா, நம்ம படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கைத்தொழில்னு ஒன்று நம்ம கற்று வச்சுருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா படிப்பு படிச்சுட்டு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஒரு சில சுச்சுவேஷனில் நம்மளால் டைரெக்டாக ஒர்க்குக்கு போக முடியாத சூழ்நிலை கூட அமையலாம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்குன்னு ஒரு கைத்தொழில் தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளுக்கான ஒரு இன்கம்மை சம்பாதிக்க முடியும். அதனால் பெண்களுக்கு கண்டிப்பாக கைத்தொழில்ன்றது மிக மிக அவசியம். ஏதாவது ஒன்று நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன், என்னாலலாம் இதெல்லாம் கற்றுக்க முடியாது, என்னால் அது கற்றுக்க முடியும், அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. பெண்கள்னு பிறந்துட்டாலே நம்ம எல்லா விஷயத்துலையுமே நல்லா தனித்துவமாக இருக்கணும்னா நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டா நமக்கான க்ரெடிட் நமக்கு தானாக வந்து சேரும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லாமல் நீங்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய பெண்மணியாக ஆகணும்னா தாராளமாக இந்த ஆரி ஒர்க்கை நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்ந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒர்க்கை நீங்கள் வீட்டில் இருந்து டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த ஆரி ப்ளவுஸ் போடுறதுக்கு, இல்லை சுடிதார் போடுறது, எதுக்காக இருந்தாலும். இப்போ ஆரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரெஸ்ஸஸ்க்கு தான் கிடையாது. இன்னும் ஃப்யூச்சர்லலாம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிலாம் வரப்போகுது. அதெல்லாம் நிறைய க்ரியேட்டிவிட்டியாக ஜுவல்லரியில் கூட வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப் பெல்ட்டுன்றது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஒரு ப்ரைடல் ப்ளவுஸுன்னு போட்டோன்னா அதுக்கு கம்பல்சரி அதுக்கு வந்து காம்போ மாதிரி ஒரு ஹிப் பெல்ட்டும் கண்டிப்பாக போட்டு கொடுக்குறதா தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஃப்யூச்சரில் போக போக ஆரி ஜுவல்லரிலாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்காக நம்ம நல்லாவே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஆரி ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒன்லி வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய விஷயம் மட்டும் சொல்ல முடியாது. இது நம்மளோட மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய சிந்தனைகள்லாம் போகும், நெகட்டிவிட்டியான சிந்தனைகள்லாம். அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரே தாட்டில் கொண்டு வந்து நம்ம நிறுத்துகிறப்போ நம்மளோட மைண்டு வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதிலேருந்து நம்மளால் ஈஸியாக வந்து வெளியில் வர முடியும். நம்ம மெடிடேஷன் பண்ணதுக்கு சமமான ஒரு வேலை தான் இந்த ஆரி ஒர்க்கு, டெய்லரிங், பியூட்டிஷியன் கோர்சஸ், மெஹந்தி, இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கு, இது மாதிரி எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒர்க்கில் ஏதாவது ஒன்று நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், இல்லை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. கண்டிப்பாக வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த ஆரி ஒர்க்கை யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யோசிக்காதீங்க. இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களே, அவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களே, இவ்வளோ டைம் ஆகும், அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஒன்ஸ் முடிவு பண்ணுறீங்களா பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இறங்கிடுங்க. இறங்கி கிளாஸஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு உடனே அதை அப்படியே விட்டுறாமல் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு வித்தின் 2 மந்த்லேயே நல்லா சூப்பராக பெரிய லெவலில் நம்மளால் போட முடியும். ஒரு கிராண்டான ப்ரைடல் ப்ளவுஸ் போடக்கூடிய அளவுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பணம் செமையாக ஏர்ன் பண்ணலாம். அதில் நோ டவுட்டு. இது வந்து சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லரிங். டெய்லரிங் பார்த்திங்கனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். டெய்லரிங் வந்துட்டு நல்லாவே இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னென்னா ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, டெய்லரிங்காக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஒர்க் வந்துட்டு ரொம்ப ஃபினிஷிங்காகவும் அழகாகவும் நீட்டாகவும் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்மக்கிட்டே தான் வாண்டடாக வருவாங்க மக்கள். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒர்க்கு தரமாக இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் அதை பர்ஃபெக்டாக செய்யணும். அப்படி நம்ம செய்கிறப்போ நம்ம எந்த ஒரு போட்டி பொறாமையும் நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஒர்க்கை பண்ணிவிட்டு நம்ம படிக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான வேலை தேடி வரும். அவங்கள்ட்ட கிளாஸஸ்க்கு கூட வருவாங்க. ஆரி ஒர்க்கும் சரி, டெய்லரிங் சரி, நீங்கள் போட்டு கொடுக்கறது தான், தைச்சி கொடுக்கறது தான் மட்டும் இல்லை, நீங்கள் கிளாஸஸாக கூட எடுக்கலாம். அதுவும் ஒரு வகையான இன்கம் தான். இப்போ டெய்லரிங்கில் பார்த்திங்கன்னா இப்போது ப்ளவுஸ்லாம் மினிமமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸே ஒரு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. லைனிங்னால் 500 அது மாதிரி ஆகுது. அப்படி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய செலவை நம்ம மிச்சப்படுத்துறதுக்கே இதெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்மளோட ப்ளவுஸை போய் வெளியில் தைக்க கொடுக்குறோம், அந்த காசு மிச்சம் தானே நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அதை நம்ம யோசிக்கணும். நமக்கான இன்கம்முக்கு ஏர்ன் பண்ணுறது ஒரு பக்கம், நம்மளுடைய சொந்த செலவே நம்ம வந்து மிச்சப்படுத்திக்கலாம். அது மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க, ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா பேட்டர்ன் ப்ளவுசஸ்லாம் பண்ணிங்கன்னா நல்லாவே இன்கம் பார்க்கலாம்.
அதெல்லாம் பார்த்திங்கன்னா 500லேருந்து மினிமம் 500லேருந்து 1500 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். இதே இன்னும் சிட்டீஸ்லலாம் போனீங்கன்னா ரொம்பவே அதிகம் 2000 3000லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மலா ஆரி ஒர்க் இல்லாமல் ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸே சொல்ல வரேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ட்ரெண்டிங்காக கற்றுக்கிட்டு பண்ணுறப்போ பெரிய லெவலில் ரீச் ஆகும் நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு. அது மாதிரி சுடிதார் பார்த்திங்கன்னா, அப்புறம் லாங் கவுன், இந்த மாதிரி சுடிதார்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இப்போ மாடல்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா தைக்க உங்களுக்கு நல்லா அனுபவம் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய அளவில் கொடிக்கட்டி பறக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் தெரியப்படுத்தலாம். வாட்ஸ்அப்பில் டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கலாம், ஃபேஸ்புக்கில் போடலாம், இன்ஸ்டாவில் போடலாம், யூடியூப்பில் போடலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதிலெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஒர்க் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஜாயின் பண்ண வைப்பாங்க உங்ககிட்ட. இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வந்துட்டு யோசிக்காதீங்க, கண்ணை மூடிட்டு செய்யுங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காசு வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடிய தொழில் கிடையாது. நீங்கள் இது லாஸ் ஆகக்கூடிய தொழில் கிடையாது. ஒன்ஸ் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்கம் வர மாதிரி இருக்கும். போக போக உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸாக தான் இருக்கும் நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் ஃபேஷனபுளாகவும் இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பிஸ்னஸை நீங்கள் நல்லா தரமாகவும் ரொம்ப யூனிக்காகவும் பண்ணிங்கன்னா மக்கள் வந்து உங்ககிட்ட தானாகவே வருவாங்க, தேடி வருவாங்க. நம்மளோட ஒர்க்கு தான் அந்த இடத்துல பேசணும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஒர்க்கு இருக்கணும். இதை மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணலாம். க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் மக்கள் நிறைய பேர் நம்ம பிஸ்னஸ்க்கு இழுத்து கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் இந்த 2 பிஸ்னஸ். ஒன்று டெய்லரிங், இன்னொன்று ஆரி ஒர்க். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்கள் காண்டாக்ட் டீட்டெயிலோடு நான் உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்டாக எல்லாமே பேசுகிறேன், புரிய வைக்கிறேன். இப்போது நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா அகிலா கிரியேஷன் மட்டும் இல்லாமல் அனதர் 2 சேனல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டிவைன், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் அதில் நான் நிறைய போட்டுட்டு வரேன். அடுத்தது ஃபுட்டி, அதாவது ஃபுட் ரிலேட்டடான சேனல், ஸ்ட்ரீ ஃபுட்டின்னு சொல்லிட்டு இந்த 2 சேனலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க என்னோடய சேனலை அந்த 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய 2 பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆரி ஒர்க் அண்ட் டெய்லரிங் பார்த்திங்கன்னா நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த செக்ஷன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் ஃபர்தர் டீட்டெயில் என்னன்றதை உங்களுக்கு சொல்லுவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்கிட்ட ஃபீஸ் டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ஃபீஸ் தான். மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வர்த்தபுளாக தான் இருக்கும். ஆல்ரெடி ஆரி கிளாஸஸ் பற்றினது, ஆரி பிஸ்னஸ் பற்றின வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.